Today we will learn about short run cost curves. அதாவது குறுகிய கால செலவு வளைகோடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னென்ன இருக்குது, அதாவது 12 வகையான செலவுகள் என்னென்ன இருக்குது ஒரு ஃபார்மில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 4th சாப்டர் காஸ்ட் அனாலிசிஸில் இப்போ நம்ம ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் குறுகிய கால செலவு கோடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது மொத்த மாறாத செலவு. அதாவது ஃபிக்ஸ்டு அப்படின்னா மாறாத செலவு. ஒரு ஃபோம் ரன் ஆகுதோ ஆகலையோ தட் இஸ் நாட் அ மேட்டர். அந்த ஃபோம் ரன் ஆகலைன்னாலும் சம் காஸ்ட் இஸ் தேர், அதாவது சில செலவுகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அந்த செலவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது எப்படி ஒரு சில காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். என்னென்ன காஸ்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பெர்மனெண்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆர் நோன் அஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதாவது எந்தெந்த காரணிகள் நிலையாக இருக்கோ மாறாமல் இருக்குதோ ஸோ அந்த காரணிகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் மாறாத செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மாறாத செலவுகள் அப்படிங்கிறது என்னென்ன நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்மில் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது டிஎஃப்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிஎஃப்சியோடைய டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஆல் பேமெண்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நோன் அஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதை டிஎஃப்சி அப்படின்னு அட்ரஸ் பண்ணோம். ஸோ இதோட டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் கொடுத்துருக்காங்க இன் யூனிட்ஸில், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இன் ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு அவுட்புட் கொடுக்கும்போது காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. பாருங்கள், அவுட்புட் 0வாக இருக்கும்போது காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு 1000 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் கொடுக்கும்போது, அதாவது ஒரு கம்மாடிட்டி கொடுக்கும்போது 1000 ருபீஸ், 2, 3, 4, 5 அப்படின்னால் காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு 1000ஆக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னாலே நீங்கள் எந்த கமாடிட்டி 5, 6, 7, 8, 9, 10 போனாலும் காஸ்ட் எப்படி இருக்கும், செலவு எப்படி இருக்கும் அப்படின்னா 1000 ருபீஸாக தான் இருக்கும், ஃபிக்ஸ்டாகவே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம டயக்ராமெட்டிக் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா கவனி, டயக்ராமெட்டிக் ஃபார்ம் பாரு, இதுதான் டயக்ராமெட்டிக் ஃபார்ம். இதில் ஒய் ஆக்சிஸில் காஸ்ட் செலவும், எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட்டில் உற்பத்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி அவுட்புட், அதாவது உற்பத்தி அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் ஷீட்டில் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது இங்கேருந்து இது வரைக்கும் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 1000 போட்டுக்கலாம். சரியா, இது வரைக்கும் 2000 போட்டுக்கலாம். 2000 இப்படி தான் நம்ம கிராஃப் ஷீட்டில் போட போகிறோம். ஸோ இப்போ 1000 போட்டிருக்கும் பொழுது அவுட்புட் என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் காஸ்ட்டில் என்ன கிடையாது, சேஞ்ச் இல்லை. காஸ்ட் எப்படி இருக்குது, ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்வுக்கு என்ன பேர், கிடைமட்டக்கோடு அல்லது படுக்கை கோடு அல்லது ஒய்ஹெச்சுக்கு இணையான கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த ஷேப் ஆஃப் டோட்டல் ஃபிக்ஸ்டு கர்வ்னு கேட்டாங்க, ஒரு ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதணும். அதாவது பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அதே போல் அதுக்கும் பேரலாக இந்த கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இப்படி தான் இருக்கும், இந்த கர்வ் இப்படி தான் இருக்கும். டேபிள் டயக்ராம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு கர்வில் இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் Q இஸ் 0. Q அப்படிங்கிறது குவான்டிட்டி அப்படிங்கிறது 0வாக இருக்கும். த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வில் பி 12. இந்த ஃபார்முலா வரும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கவனிங்க, இட் குட் பி அப்சர்வ் த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் தட்ஸ் நாட் சேஞ்ச்டு வித் அவுட்புட். அதாவது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன ஆகும், அவுட்புட் சேஞ்ச் ஆக டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து when the output is 0 the fixed cost is 1000. அவுட்புட் உற்பத்திக்கே கொடுக்கலனாலும் ஒரு சில செலவுகள், எக்ஸாம்பிள் பாரு, பில்டிங் இருக்கும், நம்ம மிஷின் ரன் ஆகாது ஆனால் உற்பத்தி இருக்காது, ஆனாலும் பில்டிங்க்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கும், ரெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். தட் இஸ் கால்டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது ஃபிக்ஸ்டு செலவு. நம்ம உற்பத்தி செஞ்சுருக்க மாட்டோம், பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருப்போம். ஸோ அந்த லோனுக்கு உற்பத்தி நடக்குதும் நடக்கலையும் நம்ம என்ன கொடுக்கணும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஏ cost curve is
ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பாரு. மொத்த மாறும் செலவுகள். செலவு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் ஒனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான். தட் இஸ் கால்ட் இது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு பார்க்குறோம். அதாவது மொத்த மாறும் செலவு. Total variable cost, all payments to the variable cost to the payment is called total variable cost. எனக்கு இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் இதோட டெஃபனிஷன். அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது வேரியபிள் காஸ்ட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கமாடிட்டிக்கு ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். செகண்ட் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு வந்து 3, அடுத்து ஃபோர்த்துக்கு வந்து 600, அடுத்து ஃபிஃப்த்துக்கு வந்து 900. என்ன ஆயிருக்கு? காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒவ்வொரு முறை அவுட்புட்டுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இதை நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மில் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே அந்த டேபிள் எடுத்து நீங்கள் அப்படியே கிராஃப் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒய் ஆக்சிஸில் காஸ்ட் செலவு குறிச்சிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் அதாவது உற்பத்தி அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாடிட்டிக்கு 200 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு 300, தேர்ட் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு 400, ஃபோர்த் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு 600, ஃபிஃப்த் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு 900 செலவு பண்ணியிருக்கோம். அப்போ காஸ்ட் கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஸ்லோப், மேல் நோக்கி செல்லக்கூடிய செலவு வளைகோட்டு தான் இது டிமைன் பண்ணுது. ஸோ டோட்டல் வேரியஸ் காஸ்ட் ஆஃப் அப்லோட், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் ஷேப்புன்னு படித்தோம். சரியா? நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஸ் 0வாக இருக்குன்னு பார்த்தோம். when nothing is produced, ப்ரொடியூசரை பற்றி கவலை இல்லை. ப்ரொடியூஸ் சேஞ்ச் ஆக ஆக அவுட்புட் இன்க்ரீஸஸ், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம டேபிளில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா என்ன? அது மொத்த செலவு அப்படின்னா என்ன? இது வரைக்கும் மொத்த மாறும் செலவு, மொத்த மாறாத செலவு, இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். நவ் டோட்டல் காஸ்ட் கர்வ் அது எப்படி இருக்கும்? டோட்டல் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு அப்படிங்கிறது மெயின் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் பேமெண்ட்ஸ் மேட் இன் த ப்ரொடக்ஷன். உற்பத்திக்கு செலவு செய்யக்கூடிய எல்லா செலவுகளையும் டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா செலவுகள் அப்படின்னா என்னென்னா, சில செலவுகள் மாறும், சில செலவுகள் மாறாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஒன்றும் சேர்த்துறோம் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் டோட்டல் வேரியல் காஸ்ட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். கவனிங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a total cost of production. Total cost is the summation of total fixed cost is fixed to variable cost. இதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதலாம் சிம்பாலிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா TC is equal to total fixed cost is total variable cost. For an example, total fixed cost நம்ம டேபிள் எவ்வளோ பார்த்தோம்? 1000 rupees பார்த்தோம். ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 200 எடுத்துக்கலாம், 300 எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இங்கே வந்து 200 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன? டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்போ ஃபார்முலா வைஸ் என்ன வரும்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு? 1000 ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 200 இஸ் ஈக்குவல் டு 1200 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். அதாவது கீழே கொடுத்துருக்காங்க. உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டினுடைய டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. ஏற்கனவே டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேபிளில் தெரிஞ்சிருக்கும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு செகண்ட் டேபிளில் படித்தாச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும். சரியா? நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 3 மார்க்குடா. அதனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ. மேபி கேட்கலாம். இதில் ஒன்றுமே நீ படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. புரிஞ்சு படித்து எழுதுனேன்னா ஈஸியாக இருக்கும். எப்போயுமே டேபிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் போடப்பாரு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 1000, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு 900. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1900. வெரி வெரி சிம்பிள்டா. நெக்ஸ்ட்டு பாரு, இந்த டயக்ராம் எப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேல் டேபிளில் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துருவாங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருவாங்க, டோட்டல் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணையும் நீ என்ன பண்ண போகிற? ஒரே டயக்ராமாக போட போகிறோம். ஸோ கவனி. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒய் ஆக்சிஸில் இதை நீங்கள் தனித்தனி டயக்ராமாகவும் போடலாம். மொத்தம் 3 டயக்ராம் போட வேண்டியது இருக்கும். கவனிங்க, இப்போ டோட்டல் 3 ஒரே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நோட் பண்ணியிருக்கோம். இப்போ கவனி, இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட அளவை ஃபஸ்ட்டு போட போகிறோம். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5ன்னு அவுட்புட் இருந்தாலும் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1000லேயே தான் இருக்கும். ஸோ இதில் நோ சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு டயக்ராம் இங்கே வந்துடுச்சு. சரியா? செகண்ட் டயக்ராம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை வந்து குறிக்குது. எந்த பார்ட்டு? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து 200, தேர்ட் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு 400, ஃபோர்த் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு 600. இது செகண்ட் டயக்ராம். நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே மேலே, அதில் செகண்ட் டயக்ராம் இது. இந்த செகண்ட் டயக்ராம் இங்கே போட்டோம். அடுத்து தேர்டு டோட்டல் காஸ்ட். இது ரெண்டும் கொடுத்துருக்கும் போது இது ரெண்டையுமே ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னா இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்ட் 1000 வந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 1000 வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 1000, செகண்ட் ஒன்றுக்கு, அதாவது செகண்ட் ஒன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன்று, ஸோ இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துடும் டயக்ராம்ஸ். சரியா? இப்போ நீங்கள் பாரு, இதை அப்படியே வந்து இந்த கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும்டா. இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது, நீ பயப்படுற அளவுக்குலாம் ரொம்ப ஈஸியான இதுதான். 3 டயக்ராமே ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா எல்லா கர்வும் வந்துட்டு ஆரிஜின் வந்து ஆரம்பிக்கும், அதாவது 0ல இருந்தோம். சரியா? அதாவது ஆரிஜின் சரியா 0லேருந்து ஆரம்பிக்கும். டோட்டல் காஸ்ட் மட்டும் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1000லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்று தான் நீ கவனத்தில் வச்சுக்கணும். டோட்டல் காஸ்ட் கர்வ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? பிகினிங் வித் 1000. ஏன் அப்படின்னா டேபிளை ஒரு நிமிஷம் பார்த்துக்கும். டோட்டல் காஸ்ட் 0 = 1000 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1000 வரைக்கும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கவனிக்கல. டிசி கர்வ் இஸ் நமக்கு தெரியும். டிசி கர்வ் எப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கணும்? டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிமைனிங் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும். ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பேரலாக இருக்கும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எப்படி இருக்கும்? மூவிங் அப்வேர்டு, அதாவது ஸோ எல்லா கர்வும் வந்து ஆரிஜின் ஆரம்பிக்கும், அதாவது ஆரிஜின். சரியா? ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் டோட்டல் காஸ்ட் மட்டும் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒன்று தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. சரியா? டோட்டல் கர்வ் காஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? பிகினிங் வித் 1000. ஏன் அப்படின்னா டேபிள் ஒரு நிமிஷம் பாரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிகினிங் வித் 0.0ல் பிகின் ஆகாது, டிஎஃப்சியில் தான் பிகின் ஆகும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கிட்டால் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், சராசரி மாறா செலவு அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு என்ன பேர்? டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா என்ன? சராசரி மாறாத செலவு. சரியா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சராசரி மாறாத செலவு அப்படின்னா மொத்த மாறாத செலவுலேருந்து உற்பத்தியை டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்கும். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஃபார் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். இட் இஸ் ஓப்பன் பை டிவைடிங் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் இஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பேன்? டோட்டல்லேருந்து அந்த சம் அவுட்புட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 100, 1000 எடுத்துக்கிறோம். குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் எப்படி எடுத்துக்கிறோம்னா 10 20 நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ஃபார்மில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா டேபிள் கவனி, நமக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு சரியா ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தோம்லே அதை கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க. அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீ கவனிச்சுன்னா உனக்கு போட்டு பார்க்கணும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ 1000 அப்படிங்கிறது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை 1ன்றது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், அதாவது Q = 1000. சரியா? உனக்கு தெரியும். இப்போ இதை அப்படியே டிவைட் பண்ணோம் அப்படின்னா
ஃபேக்டர் வந்து எத்தனை ரூபாய்க்கு நம்ம ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது டயக்ராமெட்டிக் ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த கர்வ் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கர்வோடைய ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், அதாவது மாறும் செலவுகள் என்னென்ன. நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு செகண்ட் டயக்ராமில் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டயக்ராம் தெரியுமா, அதை அப்படியே டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ இது ரொம்ப ஈஸியான லெசனு, ரொம்ப நடத்தணுன்றதெல்லாம் கிடையாது. இது அப்படி இருந்து உனக்கு 1 by 1 நடத்திருக்கேன். கவனி, இதோட டேபிள் ஃபார்ம் பாரு, அப்படியே டயக்ராம் பார்த்து டேபிளில் போட்டிங்கன்னா அதை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் 3 இருக்குது. சாரி, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் 1 to 3 இருக்குது. நம்மளுடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் காஸ்ட் இருக்குது, OX ஆக்சிஸில் அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த நம்ம இது டயக்ராமெட்டிக் ஃபார்மில் அப்படியே தூக்கி நம்ம அப்ளை பண்ணோம். அது டயக்ராம் போட வேண்டியது என்னென்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் போடணும்னா நீங்கள் போட வேண்டியது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் ஒன்று, அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் டயக்ராம் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த தேவை இருந்தால் போதும். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முன்னாடி லெசனே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்டு கர்வ், இதுக்கு பேர் என்ன கர்வு, யூ ஷேப்டு கர்வ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னால் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் அப்படின்னா என்ன, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எப்படி இருக்கும், declines usually under the increases into the increasing output increase ஆக total variable cost வந்து increase ஆகும். ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ் என்னென்னா யூ ஷேப்டு கர்வ். இது மட்டும் பேசிக்காக நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னா என்ன, அல்லது ஆவரேஜ் காஸ்ட்னா என்ன. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஏசி அண்ட் ஏடிசின்னாலும் ஒன்று தான், மறக்கவே மறக்காத. சரியா? ஏசி அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா TC/Q, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த காஸ்ட்டுக்கோட டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாரு, இது ரொம்ப முக்கியமான டேபிள் தான், ஈஸி. அதாவது உங்களுக்கு சிம்பிள் டிவிஷன் அடிஷன் தெரிஞ்சாலும் இந்த டேபிள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஆல்ரெடி டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு எல்லாமே 1000 உனக்கு தெரியும். அடுத்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், 200, 300, 500 இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதாவது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எங்கே போட்டுட்டோம், இங்கே போடுறோம். சரி, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அல்லது ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா TC/Q. நம்மளுக்கு TC இருக்குது, Q இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு AFC கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா AFC கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதாவது TFC/Q. சரியா? TFC/Q போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அடுத்தது ABC கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா TBC/Q கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு TC கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடச்சிரும். ஸோ ரொம்ப தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ்டாக நோட் எடு, நீங்கள் இந்த டேபிளை வந்து போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஒரு ஃபார்முலாவை எழுது, நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டல் காஸ்ட்டோட ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் ஆவரேஜ் காஸ்ட்டோட டயக்ராம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதை ரெண்டையும் போட்டிருக்கோன்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டோடைய வேல்யூவையும் அவுட்புட்டோட வேல்யூ காஸ்ட்டோட வேல்யூவும் தான் போட்டிருக்கோம். சரியா? ஸோ அவுட்புட் இங்கே இருக்குது, காஸ்ட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இதில் எந்த அளவில் மட்டும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவில் மட்டும் போடணுன்றது இந்த அளவுகள் மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்கும்.
சரியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃபில் அப்ளை பண்ணேன்னா இந்த மாதிரி யூ ஷேப்டு கர்வ் நமக்கு கரெக்டாக யூ ஷேப்பில் நம்மளுக்கு கர்வ் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு டோட்டல் காஸ்ட் ஆர் டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட் ஆர் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். சரியா, அதாவது சராசரி செலவு அல்லது சராசரி மொத்த செலவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு லெசனு. என் புக்கு வாங்கி அதை ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணுப்பா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட், இந்த 6 காஸ்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா டயக்ராம் தான். ஸோ டயக்ராம் எல்லாருமே கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு ஒயிட் ஷீட்டில் நீங்கள் கரெக்டான அளவுகள் எடுத்து போட்டு ட்ரா பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது, மார்ஜினல் காஸ்ட் பார்க்க போகிறோம். சரியா.